இந்த முறைப்படி சார் ஒரே நிமிஷம் சார் சார் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினில் போய் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த முதலமைச்சருடைய இந்த பயணம் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் அநேகமாக நவம்பரில் தேர்தல் வருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இன்னும் டேட் இன்னும் அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சார்? இன்னும் பண்ணல. ஓகே, அதில் ஏதாவது ஒரு சிறு தாக்கத்தையாவது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல திமுகவின் தலைவரும் கூட. ஆமாம், இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கியமான தலைவரும். கரெக்டு. அதனால் அங்கே ஓட்சோரி, அங்கே வாக்காளர்களுக்காக வாக்கு திருடப்பட்டிருக்கிறது. 65 லட்சம் பேர் அவன் ஏற்கனவே இருந்த ஓட்டு போட்டவன். அவர் இவ்வளோ சொல்கிறார், 2003 2024 வரையில் வாக்களித்தவர் அவன். இப்போ திடீர்னு சார் வந்துருச்சு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க. நான் அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க நான் பின்னாடி பேசுகிறேன். இதை எதிர்த்து ராகுல் காந்தி ஆகஸ்ட் 17 தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அதில் எல்லா கட்சி தலைவர்களும் போய் கலந்துருக்காங்க. இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், பல்வேறு மாநில தலைவர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முந்தானத்து போயிருக்கார். அநேகமாக இதுவரையில் நான் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்களை கேட்டதில் த பெஸ்ட், மிகச்சிறந்த பேச்சு என்று சொன்னால் அவர் அங்கே போய் பேசியது தான். நான் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் படிச்சிடறேன். நியாயமாக முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோற்றுவிடும் என்று மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டார்கள். 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை. அடுத்தது, சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா? அனைத்து அடையாள அட்டைகளை வைத்திருந்தாலும், நல்லா கவனிங்க, அனைத்து அடையாள அட்டைகளை வைத்திருந்தாலும் அவர்களை அட்ரஸ் இல்லாதவர்கள் என்று ஆக்குவது அழித்தொழிப்பு தானே. ஒரு இன அழிப்பு மாதிரி ஒரு அழித்தொழிப்பு தானே. இதுதான் அங்கே போய் பேசியிருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல, நான் பீகாரை பற்றி நானும் சொல்லிடுறேன். வட இந்தியாவிலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுத்த இந்தி பேசுகிற மாநிலம் பீகார். ஜெயபிரகாஷ் நாராயணன் அங்கே இருந்து சோசியலிஸ்டுகளை உருவாக்கினார். அந்த பட்டறையில் உருவானவர் தான் நிதிஷ்குமார் ஆகும். பல பேர், அதில் இவர் ஒருத்தர், லல்லு பிரசாத்தும். இவங்கெல்லாம் அங்கே பேக்வர்டு கிளாஸ், பிற்பட்ட வகுப்புக்கான தலைவராக கற்பூரி தாகூர் போற்றப்பட்டார். அது ஆர்எஸ்எஸ் கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் போகல. இப்போ அப்படி இருக்கிற ஒரு மாநிலம், சமூக நீதிக்காக போராடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நவம்பரில் தேர்தல் வரும். நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கங்க, தேர்தல் பிரச்சாரம்னே எடுத்துக்கோங்க. அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். அங்கே போய் அவர் அதை விட அவர் பேசியது தான் ஒரு முக்கியத்துவமானது. அதை இந்த சாருங்கிற பேரில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் நல்லா யோசிக்கணும். நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது அமித்ஷா என்ன சொன்னார், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னார். அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எங்கேருந்து வர்றாங்க? பூந்தவன், நாட்டுக்குள்ளே பூந்தவன். எப்படி பூந்தான்? நேபாளத்திலேருந்து வந்துட்டான், மியான்மர்லேருந்து வந்துட்டான், அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டான். அங்கேருந்து வந்தவன்லாம் இங்கே ஓட்டளிக்க போகிறான். குஜராத்தில் அப்படியே சொன்னாருங்க நம்ம பிரதம மந்திரி. குஜராத்தில் யார் ஆள வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானில் முடிவு எடுக்கிறார் சொன்னார். அதே மாதிரி தொனியில் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 10 வருஷமா உள்துறை அமைச்சராக இருக்கீங்கல்ல, எப்படிங்க உள்ள விட்டீங்க? அது யாருடைய பொறுப்பு? 10 வருஷமா இல்லை, கூடவே இருங்க, 11 வருஷங்க. அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கீங்க, உங்க மிலிட்ரி இருக்கு, எப்படி உள்ள விட்டீங்க? ஒன்று. இப்போ நான் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, காடுனா கட்டுமுளைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வேற, அவர் சொன்ன பதில் வேற. நான் அவரே ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதில் நீக்கிட்டோங்கிறாரு. நான் இப்போ நீக்கிட்டீங்க 65 லட்சம் பேரை. இந்த 65 லட்சம் பேரை நீக்கினதுல பல குழப்பங்கள் இருக்கு. அப்பாவுக்கு படம் இருக்குது, மகனுக்கு ஒரு பொண்ணோட படம் ஒட்டி இருக்குது. இப்படி பல குழப்பங்கள் இருக்கு. நான் அந்த குழப்பத்துக்கும் போல. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீக்கிய பிறகு நேபாளில இருந்து வந்தவன் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சது சொல்லுங்க. பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சது சொல்லுங்க. மியான்மர்ல இருந்து வந்தவன் எத்தனை பேர்? அந்த ரோஹிங்காஸ் வந்தவன் எத்தனை பேர்? சொல்லுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இவங்க இந்த 65 லட்சம் பேரை நீக்கினாங்கல்ல, அவங்கள்ட்ட இவ்வளவு நாளா பாஜக என்னங்க சொல்லிட்டு இருந்து,
அதாவது ஆதார் எதுக்கு செத்தா கூட ஆதார் கேட்ட நாடு இந்த நாடு. நான் செத்து போயிட்டேன்னா இந்த துரைப்பாண்டியன் எங்க செத்தான், யார் அவங்கிறதுக்கு ஆதார் அடையாளம் வேணும். அந்த ஆதார் கேட்காத ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? பேங்க்கு போக முடியுமா? ரேஷன் கார்டு வேணான்ட்டாங்க. ஓட்டர் ஐடி கார்டு, இதை விட அவமானம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. அவங்க கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு அதையும் வேணான்ட்டாங்க. 3 முக்கியமான டாக்குமெண்ட். இன்னைக்கு வந்து இந்து பத்திரிக்கை ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க. எந்தெந்த ஆவணங்கள் மக்களிடம் இருக்குன்னு பார்த்தா ஆதார் தான் ஏழை மக்களிடம் இருக்கிறது. எவன்டையும் +2 சர்டிஃபிகேட் இல்லை, ஆஃபீஸ் ஐடி கார்டு இல்லை, எதுவும் இல்லை, ஆதார் தான் இருக்கு. ஆனால் அதை இல்லைன்ட்டாங்க. நான் இப்போ அதுக்கும் போகல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ப்ராசஸில் பெருவாரியான முஸ்லீம்கள் இருக்கிற 38 மாவட்டத்தில் 18 மாவட்டத்தில் முஸ்லீம் மக்களை நீக்கியிருக்கிறார்கள். ஓகே, அது தலித் மக்களை நீக்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு உதாரணம் சொல்றேன். 38 மாவட்ட லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல மணிகாரிங்கிற எஸ்டி வாழ்ற ஒரு பகுதிங்க. அந்த ஆதிவாசிகள் இருக்கிறதுல அவங்களோட ஜனத்தொகை மக்கள் தொகை 44.9%. ஓகே, வெளியேற்றப்பட்டவர் எத்தனை சதவீதம் தெரியுங்களா? 33.32%. சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ நீங்க சார் நடத்தினதுக்கு அப்புறம் மேலும் குழப்பங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் திட்டமிட்டபடி என்னன்னா, யார் ஓட்டு போட மாட்டானோ அவனை வெளியேற்று, எவன் ஓட்டு போடணும் அவனை உள்ள கொண்டு வந்துரு. இதுதான் சார். ஓகே 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 சார். பொதுவாக சார் இந்த நபர் நாங்க புகைப்படம் போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க சார், மனிஷ் காஷ்யப். இந்த கேஸ் வந்து என்னன்னா சார், இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல போட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் இப்ப ஜாமீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி வக்கீலுங்க தான் ஆஜரானாங்க. இல்ல அது எனக்கு தெரியும் சார். அது யாருன்னு நான் பேர் சொல்லல சார். இந்த விவகாரத்தை இவர்கள் வந்து வேறு ஒரு வடிவத்தில் ஒரு பிரச்சார களமாக கொண்டு செல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி அது எல்லா அரசியல் கட்சியும் செய்வதை போல இது திமுகவிற்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்குமா சார்? அவங்க ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பானிபூரி வாலா. நான் அதுக்கு மேலேயே சொல்றேன் சார். அன்னைக்கு மாறனுடைய பேச்சு கேளுங்க மறுபடியும் போட்டு. பீகார்ல இருந்து வருகிறவர்கள் ஹைடெக் வேலைக்கு வரல, அதுதான் அவர் சொல்றார். ஆனா தமிழ் ஹைடெக் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஓகே, அது அவர் சொல்லும்போது தான் சொல்றார். இவங்க என்ன பண்றாங்க? நீங்க தான் அப்படி சொல்றீங்களே தவிர நீங்க சொல்ற கோணத்தில் அதை நான் புரிந்து கொள்ளவில்லைங்கிறத உங்ககிட்ட பதிவு பண்ணிடுறேன். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அவர் அப்படி பேசினாலும் தப்பு தான். இல்ல இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க கோணத்தில் வேணா பேசிக்கங்க, ஆனா நீங்க சொல்ற கோணத்தில் நான் புரிஞ்சுக்கல. இல்ல அவர் தப்பா தான். ஹைடெக் ஒர்க்குக்கு தமிழகம் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து சித்தாள் வேலைக்கும் சாதாரண வேலைக்கு தான் வர்றாங்கிறதா அவர் அப்படி சொன்னார். அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க சனாதனத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசினா வடநாட்டில் பிரச்சாரம் பண்ணார் சொன்னீங்களே. இப்ப நான் சொல்றேன், ராமருக்கு எந்த நாட்டில் எந்த ஊர்ல கோயில் கட்டிருக்கீங்க? உத்தரப்பிரதேசத்துல. அங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல அங்க வந்து அயோத்தியில ஃபைசாபாத் தொகுதின்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா, நாடாளுமன்றம். அங்க வந்து சமாஜ்வாடி கட்சியில இருந்து ஒரு தலித்த பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறதா அயோத்தி, ஃபைசாபாத் தொகுதியில் இருக்கிற அயோத்தி. அங்கே இவர்கள் இந்து மதம் என்று சொன்னவர்கள் தோல்வியை தழுவினார்கள். ஞாபகம் வச்சுங்க. அதனால நீங்க சனாதனத்தை போய் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இனி யாரும் நியாயப்படுத்த முடியாதது சனாதனம். நல்லா புரிஞ்சுங்க. மனித இனத்துக்குள்ள வேற்றுமை வளர்ப்பது சனாதனம், மாறாதது சனாதனம் என்று சொல்கிறார்கள். மேலோர் கீழோர் என்று, ஆண்டான் அடிமை என்று இந்த நாட்டில் இருப்பது என்பது ஆண்டவன் படைத்தது. சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்று அவர்கள் நாட்டு மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் சனாதனத்தை சொல்லுங்க. இவங்க சொல்ற சனாதனம் வேற, இந்து மதம் வேற. இந்து மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சனாதனம் இல்லை. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இப்போ அந்த இஷ்யூக்கு போகல. தமிழகத்தோட முதல்வர் அங்கே போன அப்புறம் பத்திரிகைலாம் எழுதுறாங்க. அதே ராகுல் காந்தியோட யாத்திரை 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடக்கிற பத்தி எழுதுறாங்க. நான் அதுல நிறைய செய்தி இருக்கு, நான் எல்லாத்தையும் படிக்கல. 2 பத்திரிகையாளர், 2 அதாவது நளின் வெர்மாங்கிற ஒரு பத்திரிகையாளரும் ககன்யா பெலாரிங்கிற பத்திரிகையாளர் 2 பேரும் என்ன எழுதுறாங்கன்னா, த யங் அண்ட் ஓல்டு மென் அண்ட் உமன் லுக் டு ஹிம். யார்? லுக் டு ராகுல் காந்தி வித் குட் வில். நல்ல எண்ணத்தோட இளைஞர்களும் முதியவர்களும் பெண்களும் ஆண்களும் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரே காரணம், he is free of arrogance. திமிரு பிடிச்சவன் இல்ல ராகுல் காந்தி, நண்பனாக இருக்கிறார். அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட போறோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் எழுதுறார், ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு பிறகு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு அங்க வந்து தலித்துகள் பெளிச்சிங்கிற இடத்துல தலித்துகள் கொல்லப்பட்டார்கள். அந்த கிராமத்துக்கு இந்திரா காந்தி போறாங்க. போகும்போது போக முடியல, யானை மேல உட்கார்ந்துட்டு போனாங்க. அதை பத்திரிகையாளர் வர்ணிச்சு எழுதுறான், 40 வருடங்களுக்கு பிறகு அவங்க பாட்டிக்கு வந்த கூட்டத்தை போல. நல்லா கவனிங்க, ராகுல் போகிற இடமெல்லாம் கடல் போல் மக்கள் கூட்டம்.
நேற்று அந்த கூட்டத்துல தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் நீந்தி வந்தார். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஓட் சோரிங்கிறது சாதாரண மக்கள், மார்ஜினலைஸ்டு, முஸ்லீம், மைனாரிட்டி மக்கள், தலித், ஆதிவாசி மக்கள் மத்தியில் நன்றாக எடுபட்டிருக்கிறது. இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. வேணும்னா அவருக்கு அந்த பத்திரிகையை அனுப்பி வைக்கிறாங்க. ராஜீவ் காந்தியை கொன்றவர்கள் என்று திமுகவை சொல்வது அது ஒன்றும் அயோக்கியத்தனம், அது நியாயமும் இல்லை. எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த தொடர்பு இருந்ததாக எந்த நீதிமன்றத்திலும் வாதாடப்படவும் இல்லை. அதற்கு பிறகு பேரறிவாளனுடைய வழக்கு என்பது வேற. மனிதர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதா அங்க பிரச்சனை. எந்த கொலையாளியாக இருந்தாலும் தூக்கு தண்டனை பதிலாக இருக்க முடியாது என்பதா வாதம். அதை இவர்கள் பேசுவது தப்பு. அது மட்டும் இல்ல, இவர்கள் மத தீவிரவாதிகள். நான் சொல்லிடுறேன், நூற்றுக்கணக்கான முஸ்லிம் மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றுவிட்டு இவர்கள் ஜீவகாரியத்தை பற்றி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களை திசை திருப்புற விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். மக்கள் சக்திக்கு முன் மக்கள் சர்வாதிகாரியும் மண்டியிட்டு தான் ஆக வேண்டும் என்று மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று முதல்வர் பேசி முடிக்கிறார்.